வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று கோயம்புத்தூரில் தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக அண்ணாமலை சாட்டையை எடுத்து அவரே அடிச்சுக்கிட்டாரு. இதை நம்ம பார்த்துட்டோம். இதை பற்றி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கிண்டல் பண்ணுறாங்க. பாஜக அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பொதுமக்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோலையே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மீடியாக்களுடைய லட்சணத்தை பற்றி பார்க்கலாம். மீடியாக்கள் விகடன் இருக்காங்க பார்த்தீங்களா, விகடன் அவங்க ஒரு செய்தி போடுறாங்க. கடைசி நேரத்தில் மாற்றப்பட்ட அந்த சாட்டை, ஃபஸ்ட்டு ஒரு சாட்டை கொண்டு வரப்பட்டுச்சு. கடைசி நேரத்தில் வேற ஒரு சாட்டையை மாற்றிட்டாங்க. சற்று லேசான சாட்டையை கடைசி நேரத்தில் மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு தடிமனான சாட்டை கொண்டு வரப்பட்டுச்சான். இவ்வளோ தடிமனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நேரத்தில் லேசான தடிமன் கொண்ட சாட்டையை அண்ணாமலை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விகடன் செய்தி போட்டிருக்காங்க. ஒன்று. அடுத்து புதிய தலைமுறை பக்கம் வரலாம். புதிய தலைமுறை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பிற்போக்கு சிந்தனை இது, மீடியா ஸ்டண்ட்டு, தீவிரத்தை திசை திருப்பும் செயல், உண்மையான பிரச்சனையை விட்டுட்டு கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பார்க்கிறாரா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விகடன் என்ன சொல்லியிருக்காங்க, தடிமனான சாட்டை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டுச்சு, அதை வேண்டான்னு சொல்லிட்டு லேசான சாட்டையை எடுத்து அண்ணாமலை அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு விகடன். புதிய தலைமுறை பிற்போக்கு சிந்தனையா இது, சாட்டையால் எடுத்து அடிச்சுக்கிறது, மீடியா ஸ்டண்டா, தீவிரத்தை திசை திருப்பக்கூடிய செயலாம், உண்மையான பிரச்சனையை விட்டுட்டு கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பார்க்கிறாரா அண்ணாமலை அப்படின்னு புதிய தலைமுறை. இப்போது ஃபஸ்ட் இந்த சாட்டையை எடுத்து அடிச்சுக்கக்கூடிய இந்த நிகழ்வை பார்க்கலாம். இது புதுசு கிடையாதுங்க, இது புதுசு கிடையாது. பல்வேறு கோவில்களில் சாட்டையை எடுத்து அடிச்சுக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறை இருக்குது பார்த்தீங்களா. நெருப்பு சட்டி எடுக்கக்கூடியது, தீ மிதிக்கக்கூடியது, அழகு குத்துறது, இது மாதிரி சாட்டையை எடுத்து அடிச்சுக்கக்கூடிய அந்த நேர்த்தி கடன் அது இன்னும் பல்வேறு கோவில்களில் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணமே சொல்லிடுறேன். கோயம்புத்தூரில் ஒரு கோவில் இருக்குது. கோவையில் பூசாரிபாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அடைக்கல அம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில். ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதத்துடைய கடைசி வாரம் சாட்டையடி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவே நடக்குது. ஊர் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சாட்டையை எடுத்து அவங்களே அடிச்சுக்குவாங்க. இது இன்னும் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாத கடைசி வாரத்தில் சாட்டையடி திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழாவே நடக்குது. அண்ணாமலையும் அதை தானே பண்ணியிருக்காரு. இன்னொன்று, சாட்டையை எடுத்து அடிச்சுக்கிறது தப்பு அப்படின்னா ஏன் ராகுல் காந்தி அவர்கள் சாட்டையை எடுத்து அடிச்சுக்கும் போது யாருமே எதுவுமே சொல்லலையே? எப்போ ராகுல் காந்தி அவர்கள் சாட்டையை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பாரத் ஜோடோ யாத்ரா, நேற்று கூட போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். பாரத் ஜோடோ யாத்ராவில் தெலுங்கானாவில் ராகுல் காந்தி அவர்கள் நடந்து போகும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கோவிலில் ஒரு திருவிழா, சாட்டையை எடுத்துட்டு இளைஞர்கள் இப்படி அடிச்சுக்கிறாங்க. தென்னிந்தியா முழுவதும் பல்வேறு கோவில்களில் இந்த சாட்டையடி சடங்கு இருக்குது. அது மாதிரி தெலுங்கானாவில் நடந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்ட ராகுல் காந்தி அந்த சாட்டையை வாங்கி அவரே அடிச்சுக்கிறாரு. அந்த வீடியோவே இருக்குங்க. இப்போ அண்ணாமலை சாட்டையை எடுத்து அவரே அடிச்சுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏன் ராகுல் காந்தி அவர்கள் அடிச்சுக்கும் போது வாயவே திறக்கலை? இது மிக முக்கியமான கேள்வி. ஒன்று. ரெண்டாவது, தீவிரத்தை திசை திருப்பும் செயல். இப்போ இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதை தன் பக்கம் மீடியா வெளிச்சம்லாம் தான் பக்கம் படணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை அதை திசை திருப்ப பார்க்குறாரு. இந்த தீவிரத்தை தன் பக்கம் திசை திருப்ப பார்க்குறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை போட்டிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் ஒத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை நேற்று சாட்டையை எடுத்து அடிச்சுக்கல அப்படின்னா இந்த விஷயம் இந்தியா முழுவதும் பரவி இருக்காது. நேற்று இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, இந்தியா ஃபுல்லாக மலையாளம், ஹிந்தி, குஜராத்தி, பெங்காலி நியூஸ் சேனல் எல்லாமே இதை தான் டிபேட்டாக நடத்தியிருக்காங்க. அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு. ஏன் அடிச்சுக்கிட்டாரு? சென்னையில் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இதை இந்தியா முழுவதும் போய் சேர்த்திருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை இதை பண்ணாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா நம்ம ஊர் மீடியாக்களை பற்றி தான் தெரியும்ல, அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. சும்மா பேருக்கு 2-3 செய்திகளை போட்டு அப்படியே கடந்து போயிருப்பாங்க நம்ம ஊர் மீடியாக்கள். ஏன் கடந்த ஒரு 3 மாதம் 6 மாதத்துலேயே சென்னையிலேயே சில பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக பெற்றோர் போயிருக்காங்க. அந்த பெற்றோரை போலீஸ் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற கேஸுங்க. அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீஸார் கம்ப்ளைண்ட் பண்ண வந்த பெற்றோரை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேஸு. ஹைகோர்ட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிச்சு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் அந்த கேஸை விசாரிச்சுருக்காங்க. நம்ம ஊர் மீடியாக்கள் இதை பற்றி ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டு கடந்து போயிருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் அவங்க டிபேட் நடத்தவே இல்லை. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு இப்போ இதை விசாரணை நடத்திக்கிருக்காங்க. இப்போ
சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்களே, 3 IPS அதிகாரிகள் அடங்கிய டீம் போட்டிருக்காங்களே, அந்த 3 IPS அதிகாரிகள் தான் அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த கேஸையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இப்போ ரீசெண்டாக சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்காங்க அந்த மாணவி. ஸோ இது நடந்திருக்கு, ரீசெண்டாக நடந்திருக்கு. நம்ம ஊர் மீடியாக்கள் இதுக்கும் எந்த ஒரு வாய்ஸும் கொடுக்கல, டிபேட்டும் நடத்தலை. டிபேட் நடத்தணும்ல, டிபேட் நடத்தலை. இப்போ சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுக்கும் அப்படியே சைலண்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா, முன்னாடி நடந்த இந்த 2 நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது அண்ணாமலை வெளிநாட்டில் இருந்தார், லண்டனில் இருந்தார். இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய இந்த இன்சிடென்ட்டு அவர் ஊரில் இருக்கார், இங்கே இருக்கார். அவர் இறங்கி போராட்டம், இது மாதிரி கவன ஈர்ப்பு போராட்டம், இது மாதிரிலாம் வந்து நடத்திருக்காரு. இது அண்ணாமலை நடத்தலைன்னா நம்ம ஊர் மீடியாக்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே திசை திருப்பியிருப்பாங்க. 2-3 பிரேக்கிங் நியூஸை போட்டு அப்படியே கடந்து போயிருப்பாங்க. அண்ணாமலை இதை பண்ணதுனால தான் இந்தியா முழுவதும் இது பரவி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமாக இதில் அண்ணாமலையை வந்து கிண்டல் பண்ணுறாங்களே, இந்த விகடன் வந்து கிண்டல் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு தடிமனான சாட்டை வந்து கொண்டு வரப்பட்டுச்சான், அடுத்த லேசான சாட்டை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்களே. இந்த சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் எஃப்ஐஆரை ஹைகோர்ட்டு கண்டிச்சிருந்தாங்க. என்ன எஃப்ஐஆர் இது? இந்த பாதிக்கப்பட்ட மாணவியை குற்றம் சுமத்துற மாதிரி எஃப்ஐஆர் வந்து எழுதப்பட்டிருக்கு. எஃப்ஐஆரில் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பாதிக்கப்பட்ட மாணவியை ப்ளேம் பண்ணுறது, விக்டிமை வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்குது எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த எஃப்ஐஆருக்கு எதிராக சொன்ன அதுக்கு ஈக்குவல் தான் அண்ணாமலையை மீடியாக்கள் கிண்டல் பண்ணுறது. ஒரு நடந்த அநீதிக்கு எதிராக அண்ணாமலை போராடிக்கு இருக்காரு. அவரை அநீதியை வந்து எதிர்த்து பேசாமல், நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி கேள்வி எழுப்பாமல், அதை எதிர்த்து போராட்டம் நடத்திய அண்ணாமலையை வந்து கிண்டல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதுதான் விக்டிம் பிளேமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. நல்லதுக்காக ஒருத்தர் வந்து போராடிக்கு இருக்காரு, நல்லது நடக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடிக்கு இருக்காரு. அவரை வந்து காமெடியான வந்து சித்தரிக்கக்கூடிய தமிழக மீடியாக்கள் வந்து ரொம்ப கேவலமான வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.